டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கட்டுமான நிறுவனங்கள் வழக்கம் போல தங்களது கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர் வணக்கம். வெயில் அதிகமா இருக்கிறதுனால சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. இப்ப மீண்டும் பணிகளை தொடங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன நிலவரம்? வெப்பத்தின் காரணமாக தொழிலாளர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில சென்னை மற்றும் மதுரையில காலை 10 மணி முதல் 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது. அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழில் பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவிட்டிருந்தது. இது மே இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது தமிழகத்துல வெப்ப அலையினுடைய தாக்கம் குறைந்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக கோடைமலையினுடைய தாக்கத்தின் காரணமாக வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக கட்டுமான நிறுவனங்கள் வழக்கம் போல தங்களுடைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம். மீண்டும் வெப்ப அலையினுடைய பாதிப்பு உச்சத்தை தொடும் வரை கட்டுமான பணிகளை வழக்கம் போல மேற்கொள்ளலாம். அதற்கான கால அவகாசம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத தொழிலக துறை என்பது தற்போது ஒரு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறது. கட்டுமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இயக்குநர்களும் தொழில் பாதுகாப்பு இயக்குநருடைய இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும். இது போல கட்டுமான நிறுவனங்கள் வழக்கம் போல தங்கள் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதுதான் தற்போது உத்தரவாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.